காவல் நிலையத்தில் கைதியை விசாரணை செய்தபோது கைதி மரணமடைந்ததால் சிபிசிஐடி விசாரணை செய்யப்பட்டு காவல்துறை சார்பு ஆய்வாளர் மற்றும் 2 காவலர்களுக்கு நீதிமன்றம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட முத்தனம்பட்டி இப்பகுதிகளில் கடந்த 5 நாள் 2010ஆம் ஆண்டு திருவிழா நடைபெற்றது. அப்போது செந்தில்குமார் என்பவர் கத்தியை காட்டி மிரட்டியதாக சுரேஷ்குமார் என்பவர் வடமதுரை காவல் நிலையத்தில் புகார் அளித்த புகாரின் பேரில் வடமதுரை காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் திருமலை முத்துசாமி, முதல் நிலை காவலர்கள் ரவிச்சந்திரன், பொன்ராம் ஆகியோர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்துள்ளனர். விசாரணையில் விசாரணை கைதி செந்தில்குமார் உடலில் காயங்களுடன் காவல் நிலையத்தில் உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு இது தொடர்பான வழக்கு திண்டுக்கல் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இவ்வழக்கை நீதிபதி சரவணன் விசாரணை செய்து இன்று தீர்ப்பு வழங்கினார். இதில் வடமதுரை சார்பு ஆய்வாளராக பணியாற்றிய திருமலை முத்துசாமிக்கு 11 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 6000 அபராதமும், ஏட்டுக்கள் ரவிச்சந்திரன், பொன்ராம் ஆகியோருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 5000 அபராதமும் விதித்து பரபரப்பு தீர்ப்பை தற்போது வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பினால் நீதிமன்ற வளாகம் முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் காவலர்கள் தாக்கியதில் 2 வியாபாரிகள் காயங்களுடன் இறந்து தற்போது விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது திண்டுக்கல் அருகே உள்ள வடமதுரை காவல் நிலையத்தில் காவலர்கள் தாக்கியதில் ஒருவர் இறந்து 11 ஆண்டுகளுக்கு பின்பு தீர்ப்பு வழங்கப்பட்டது. குற்றவாளிகளாக காவல்துறையினர் மீது தீர்ப்பு வழங்கப்பட்டது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.